நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அசைவங்கிறது எடுத்துக்கூடாது அப்படின்னு இல்லை, ஆன்மீகவாதிகள் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன படிநிலையில் இருக்கீங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாது. நீ ஆன்மீகத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு டீப்பாக ஒரு ஆன்மீக அனுபவம் தீட்சை எடுத்திருக்கிறாங்க, ஒரு ஆன்மீக முயற்சிக்காக ஒரு ஆன்மீக பணிக்காக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கும் போது அவங்க வந்து அசைவம் எடுத்துக்கிறத தவிர்ப்பாங்க. ஒரு சிலர் எப்பயாவது ஒரு முறை எடுத்துப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா விவேகானந்தரா மீன் சாப்பிட்டதா இருக்குது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் கூட தன்னுடைய ஊழிய பாதையில் இருக்கும்போது தன் சீடர்களுக்கு மீன் கொடுத்ததாக இருக்குது. அவர் சாப்பிட்டதா, அவர் எடுத்து சாப்பிட்டாரு, அவர் பண்ணாருன்னு இருக்காது, தன் சீசர்களுக்கு கொடுத்ததாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்மீக படிநிலைகளில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது எடுத்துப்பாங்க. உடல் நலனுக்காக ஒரு குறிப்பிட்ட சக்திக்காக சாப்பிட்டதாக சொல்லப்படுது. இன்னும் நீங்கள் மட்டன் சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் முற்றுப்புள்ளி அடையும் பொழுது அது வந்து நிறைவு செய்யப்படும். அதாவது உங்களுடைய ஆசை இருக்கும் வரைக்கும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் அசைவத்தின் பக்கம் உங்கள் கால் இழுக்கும். ஆன்மீகத்தை உயர்ந்த கட்டத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த கால் இழுக்காது.